சார் இங்கே இங்கேப்பா. எஸ்ப்பா. நீங்கள் தானே? இந்த பாகிஸ்தான் நீங்கள் தான். சரி, கன்னடி கட்டுங்க. அவங்களாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்களா? தெரியாது. உங்களை மேலே ஏற்றணும். என்ன பாகிஸ்தானுக்கு இழுத்து விட்டா உங்களை நான் மேலே ஏற்ற போகிறேன். வாங்க, நீங்கள் மேலே வாங்க. சரி சார், வர சொல்லுங்க சார். வாங்கம்மா வாங்கம்மா, நான் தானம்மா கூப்பிட்றேன். வாங்க மேலே வாங்க சார். நாளைக்கு வேலை போயிட்டு போயிடுவேன். வாங்க சார். வேணாமா சார். சார் அன்பா கூப்பிட்றேம்மா. வாங்க. இல்லை வேண்டாம், இல்லை கேமரா இருக்கு. அப்படியா? இருக்கட்டுமே, தப்பா இல்லையே. அப்படியா? சரி சரி, ஒரு செல்ஃபி எடுத்து நீங்க தான் போட்டுற போறேன் ஒரு தடவை அவங்க கூட. எஸ், கேளுங்கப்பா. ஓகே சார். சார் பாகிஸ்தானை பத்தி ஏதோ கேட்க வந்தீங்க? இல்ல சார், இல்லையா? எப்பயும் வந்து கிரைம் த்ரில்லர் இந்த மாதிரியான படங்கள்ல வில்லனை இன்ட்ரோ கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த படத்துல தைரியமா வில்லனே சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்கு மேல இதை தாண்டி என்ன இருக்கும்? இல்ல, எப்படி கொலை பண்றாரு, எப்படி கொடூரமா கதற அதெல்லாம் நீங்க வந்து அதுக்கு தான் ஆக்சுவலாக மேக்கிங்காக தான் நீங்கள் படம் பார்ப்பீங்க இல்லையா? ஒன்லைனா கதை கேட்டிங்கன்னா, பிச்சைக்காரன் கதை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஈஸியாக ஒரு அம்மாக்காக பிச்சை எடுத்தான்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி ஏன் படம் பார்க்க போகிறீங்கன்னா, அதோட ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி, எப்படி வந்து பெண்களை தொடர்ந்து கொலை பண்ணுறாரு அப்படின்றதுக்காக நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்ப்பீங்க. இல்லைன்னு யாரும் தெரிஞ்சாலும் நீங்கள் பார்ப்பீங்க. சார் எந்த ஹீரோ எங்கே இருக்கீங்க? சார் விஜயாண்டி சார். எஸ் சார். எஸ் சார். உங்கள் படம் டைட்டில் நிறைய டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சதுக்கு பிறகு ஆப்போசிட்லேருந்து அதே டைட்டில் கேட்குறாங்க. சரி. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பராசக்தி. சரி. ஸோ எஸ்கே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் வச்சிங்க. அதே போல் இந்த படத்துக்கும் ஒரு டைட்டில் வச்சுருந்தீங்க. ஏன் உங்கள் படம் டைட்டில் மட்டும் பிரச்சனைக்குள்ளே ஆகுது? அது ஒரு டைம் மட்டும் தான் நடந்திருக்கு. ஆக்சுவலாக பராசக்தியில் மட்டும் நடந்துச்சு. அது வந்து அவங்க தெரியாமல் நடந்த ஒரு விஷயந்தான். அவங்களுக்கும் தெரியாது இந்த டைட்டில் என்கிட்ட இருக்குன்னு. தெரியாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு 2-3 ரெஜிஸ்ட்ரேஷன் யூனியன் இருக்குது அங்கே எதேச்சியாக நடந்த விஷயம். கடைசியில் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பெருசாகிடுச்சு, மக்கள் மனசில் போய் சேர்ந்துருச்சுன்றதுனால அது நானே ஃப்ரெண்ட்லியான அடிப்படையில், ஏன்னா ஒரு ப்ரொடியூசரோட வலியும் அவங்களோட ப்ரெஷரும் எனக்கு புரியுதுன்றதுனால நானே அன்பாக விட்டு கொடுத்தேன். ஆக்சுவலாக தெரியாமல் எப்பயாவது ஒரு தடவை கிளாஷ் நடக்கும். இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது யாருமே ஆக்சிடென்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு போகிறதில்ல, திடீர்னு முட்டிப்போம் இல்லையா? அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாதுன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்ற மாதிரி இருக்கும். அதில் ஒன்று நான் மாட்டினேன். பட் அது யாரும் அது காரணம் இல்லை. இதுல ஷீ ஃபுல்லா காமிச்சிருக்கீங்க, கடல் தான் காமிக்கிறீங்க. ஏற்கனவே கடல்ல தான் ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆமா. ஸோ இந்த கடல்ல அதுக்கப்புறம் திரும்பியும் கடல்ல இறங்குறீங்க. நான் இறங்கல. பிராக்டிஸ் எடுத்து கரையிலேருந்து கொலைகாரனை பிடிச்சிடுறேன். ஆக்சுவலா அதான். விஜயானி சார், இது உங்களுக்கு 26வது படம்னு நினைக்கிறேன். எங்க இருக்கீங்க? என்னங்க சார், 26வது படம்னு நினைக்கிறேன். ஆமா சார். இவ்வளோ படம் மியூசிக் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஹீரோவா நடிச்சிருக்கீங்க. பிச்சைக்காரன்லேருந்து தமிழ் தெலுங்குல நிறைய லாபம் சம்பாதிச்சிங்க. இன்னும் கடன் வாங்குறேன், வட்டி கட்டுறீங்களே, சம்பாதிச்ச பணத்தெல்லாம் என்னதான் பண்ணீங்க? வட்டி கட்டியிருக்கேன் சார். ஆக்சுவலா வட்டி தான் சார். சார் விஜய் ஆண்டனி சார். எஸ் சார். எஸ் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ஹீரோ விஜய் ஆண்டனியை அடிக்கடி பார்க்க முடியுது. மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மதகஜராஜ கூட அவ்வளோ ஒரு வைப்ஸாக இருந்தது. இப்போ ஜிவிலாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் படத்துலையும் பண்ணுறாரு, மியூசிக்லையும் பண்ணுறாரு. உங்களுக்கு அது டிஃபிகல்ட்டியாக இருக்கா, இல்லை டைம் இல்லையா? இப்போ கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஃபோக்கஸ்ஃபுல்லாக எடிட்டராக இருந்தேன் சில படங்களுக்கு. அப்புறம் நான் நிறைய ப்ரொடக்ஷன் இருந்துச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் பண்ணலை. இப்போது இதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடித்தோன்னா அடுத்தது சக்தி திருமகன் ரிலீஸ் ஆகுது. வெகு விரைவில் அதை பற்றின டேட்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இப்போ நான் லாயர் படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணுறேன், பெப்பின் படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணுறேன், அடுத்தது கணேஷ்வந்திரா படத்துக்கு மியூசிக் பண்ணுறேன். வரக்கூடிய எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் மியூசிக் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் அதர் ஹீரோஸ்க்கும் நான் மியூசிக் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நான் போட்ட காசுலாம் சேஃப் ஆயிடுச்சுன்னா அதர் ஹீரோஸ் வச்சு நான் ப்ரொடக்ஷன் கூட பண்ணலான் இருக்கேன். இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் எல்லாமே என்னோடய படங்கள் மட்டும் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்குன்னு சில மீட்டர் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படி தான் இமேஜ் இருக்குன்றதுனால நிறைய பேர் என்னால் என்கரேஜ் பண்ண முடியறதில்லை. அதர் ஹீரோஸை வச்சு பண்ணலாம் அப்படின்ற முடிவு நான் இப்போ எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த இயர் அதுக்கான என்னோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நிறைய ஹீரோஸ் கூட நான் ஒர்க் பண்ணலான்னு, மியூசிக் டைரக்டராகவும் சரி ப்ரொடியூசராகவும் சரி கண்டிப்பாக பண்ண போகிறேன். 2 questions, one to your director and one to you. அவர் தனஞ்சயன் சார் பேசும்போது he said that உங்களுடைய you already broken even profit, table profit வந்துருச்சு, and anything more is going to be only a profit அப்படின்னாரு. அது எவ்வளோ தூரத்துக்கு இதுன்றது தெரியல. So we thought we'll check with you. 1. 2, he says that you have a 100% track record when it comes to producing films. Every single film of yours has made a profit அப்படிங்கிறாரு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 400 படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா 90% of the films don't work. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் what is it that you're doing right, what is it that the other films are doing wrong? If you can give a tip, that will help. 1. முடிச்சிருங்க, ஏன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட். ஆமாம், உங்கள் கொஸ்டின் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக ஹீரோவாக நானே இருக்கிறதுனால ஹீரோ சம்பளம் கிடையாது, ஃப்ரீ.
நானே மியூசிக் பண்ணுறதுனால மியூசிக் டேரக்டர் சம்பளம் கிடையாது. சில படங்களுக்கு எடிட் பண்ணுவேன், இன்னோஸ் ப்ரொடக்ஷனில் எல்லாம் வச்சுருக்கேன்றதுனால ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது டிஐடி வரைக்கும் என்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி ஷூட் பண்ணோம்னா நைட்டே வந்து ஃபுட்டேஜஸ் பார்த்துடலாம். ஒரு படத்தை ஷூட் பண்ணுறதுக்கு வந்து உதாரணத்துக்கு ஜனவரி 1 ஷூட்டிங் போனீங்கன்னா நான் என் டேரக்டர்ஸ்ட்டை ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் தான் வைப்பேன், எவ்வளோ நாள் வேணால் ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். வழக்கமாக வந்து என்னென்னா 50 டேஸில் முடிங்க 55 டேஸில் முடிங்கன்னு கேட்பாங்க இல்லையா, நான் அதை பற்றி கேட்கவே மாட்டேன். நான் என்ன ஒரு கோரிக்கை வைப்பேன்னா, ஜனவரி 1 ஷூட்டிங் போனீங்கன்னா அதிகபட்சம் ஏப்ரல் 2 படத்தை முடிச்சிருங்க. இந்த 120 டேஸ்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் ஷூட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிடுவேன். ப்ளஸ் வந்து டேரக்டர் கேட்குறது தான் ஃபைனல்ன்ற மாதிரி என் டீம்கிட்ட எல்லாமே ரிக்வெஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அவங்க அம்மா மாதிரி, ஒரு படத்தோட அம்மா மாதிரி. அங்கே போய் அவர் பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது இல்லை இவ்வளோ அவுன்ஸ் கொடுங்க, குறைச்சிக்கிங்க, கூட்டிக்கிங்க நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. அவர் பெற்றவனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் நம்ம கதை, நம்மளோட கடமை அப்படின்ற மாதிரி டேரக்டர் கருவை சுமந்துட்டு வராரு. நம்ம ப்ரொடியூசர் நம்ம வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கையோடு வரும்போது அவங்க அந்த இடத்துல கிளாஷ் பண்ணாமல் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு டைம் டேக்கிங் அதெல்லாம் ஆகாதுன்றதுனால ஒரு 4 மாதம் ப்ரொடக்ஷன் அண்ட் ஒரு 3 மாதம் அதிகபட்சம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு. இப்போ வட்டிக்கு போகிற பணம்லாம் கொஞ்சம் சேவ் ஆகும். அப்புறம் வந்து இப்போ என்னோட சம்பளம் சொன்னேன் இல்லையா, எனக்கு சம்பளம் இல்லை, அப்படி சார் வந்து அதெல்லாம் சேர்த்து தான் ப்ராஃபிட் சொல்கிறாரு. ஸோ எனக்கு சம்பளம் இல்லைன்றதுனால இந்த கம்பெனி லாஸ் பெருசாக பண்ணதில்லை சோஃபார். பிரேக் ஈவன் ஆகும். உங்களுடைய டைரக்டர் கிட்ட நீங்கள் கூடிய சீக்கிரமே காக்கி ட்ரெஸ் போட்டீங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லா ஹீரோயினுக்கு வந்து போலீஸ் கேரக்டர் கிடைக்காது, உங்களுக்கு கூடிய இரவிலே கிடச்சிருக்கு. அந்த காக்கி ட்ரெஸ் போடும்போது எப்படி இருந்தது நடிக்கிறதுக்கு? கொஞ்சம் இறுக்கமாக நடிச்சிருக்கீங்க, அது எப்படி இருந்தது? அதான் சார், எனக்கு படம் வந்து தான் நீங்கள் தான் சொல்லணும் பார்த்து. ஏன்னா நானே இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதுனால இது அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ வரைக்குமே ரொம்ப சைலண்ட்டாக கிராமத்து பொண்ணாக தான் முக்கால்வாசி படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் நான் வந்து வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த ஜஸ்டிஸ் நான் கொடுத்துருப்பேன் நம்புகிறேன். வெளியில் பார்த்துட்டு இனிமேல் தான் தெரியும் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றதுல. பார்க்கலாம் சார். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த நெகட்டிவிட்டி மேலே அப்படி என்ன பாசம்? சைக்கோன் படம் எடுக்கீங்க, கொலைகாரன் எடுக்கீங்க, ஹிட்லர் நடிக்கீங்க, அது கூட பரவாயில்ல. இந்த மேடையில் வந்து ஆமை ஆந்தை எல்லாம் யாருமே வச்சதே இல்லை, அது ரொம்ப சென்டிமெண்ட்டாக நினைப்பாங்க. நீங்கள் மெயினாக ஏன் இதை வந்து இந்த படத்தில் இந்த மேடையில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க? அதான் சார், ஒன்றும் இல்லை சார். இந்த குமார் சார் மேலே வாங்க சார். ஒன்றும் இல்லை சார், ஆக்சுவலாக காலங்காலமாக இந்த ஆமா பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் உருப்பட்டதில்லைன்னு சொல்கிறாங்கல்ல. பாவம் இது என்ன பண்ணுச்சு? எத்தனையோ அமீனாக்கள் வந்து தான் வீட்டில் குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. தோராயமாக ஒரு 50,000 அமீனாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க அம்மாவை பார்த்துக்கிறாங்க, பொண்டாட்டியை பார்த்துக்கிறாங்க. ஸோ ஜென்ரல் பொதுவாக ஒரு பழமொழியை வச்சுட்டு போயிடுறோமே, அந்த ஆமையை கூப்பிட்டு ஃப்ரெண்டில் வச்சு இந்த படத்தை ஓட்டி காட்டணும், அந்த ஆமை மேலே உள்ள கலங்கத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதனால தான் அந்த ஆமையை வச்சேன் ஆக்சுவலாக அந்த படத்தில். தேங்க்யூ சார். அதுக்காக சார். விஜய் ஆண்டனி சார் முதல் முறையா இவ்வளவு பெண் கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்க சார். நல்லா இருந்துச்சு. அதை எல்லாமே அஜய்க்கு பேரா கொடுத்துட்டாங்க. வழக்கம் போல என்ன தனியாக விட்டாங்க. ஆமாம் அஜய் அதை இருந்தீங்க விஜய் சார். எஸ் சார், எஸ் சார். ரைட் ஃப்ரம் சலீம்லேருந்தே வந்து எங்கே இருக்கீங்க சார்? உங்களை பார்க்க எஸ் எஸ் சார். ஒன் ஆஃப் யுவர் வெரி ஓல்ட் ஃப்ரெண்ட். எஸ் சார். தேங்க்யூ சார். சார் ரைட் ஃப்ரம் சலீம்லேருந்தே ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸ், பட் அதுலேயே உங்களோட பாசிட்டிவ் ஃபீலிங்ஸை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு வைப் கொடுக்குறீங்க. சரிங்க சார். இஸ் இட் வெரி கான்ஷியஸ் டிசிஷன்? அது இல்லை சார், கேஷுவலாகவே அமையுது சார். ஆக்சுவலாக சாதாரணமாகவே அமையுது. சசி சார்கிட்ட வந்து பிச்சைக்காரன் கதை கேட்கும் பொழுது அந்த பிச்சைக்காரன் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோவாக தெரிஞ்சுது. அந்த டைட்டிலும் சரி பேரும் சரி எனக்கு தானாகவே எனக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு உண்டாகுது. எனக்கு நெகட்டிவாக தோணலை சார் அதை பார்க்கும்பொழுது. இந்த மாமையை பார்க்கும்போது எனக்கு தோணலை. ஆக்சுவலாக நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் சார். தேங்க்யூ சார். எந்த வித ஹீரோவும் வந்து ஒரு கெட்டப்பை வந்து காட்டவே மாட்டாங்க, சரிங்களா? அது வந்து டேரக்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி அது விரும்பவும் மாட்டாங்க. நீங்கள் படத்தை தொடர்ச்சியாகவே எந்த படத்துக்கு வந்தாலும் இந்த கெட்டப்போட வரீங்க, என்ன காரணம்? இல்லை வந்து இந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக இது பண்ணுறீங்களா? படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். ப்ளஸ் இன்னைக்கு ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு ஐ திங்க் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி ஆயிடுச்சு. அப்படின்றதுனால எக்ஸ்போஸ் ஆகிடலாமே அப்படின்றதுக்காக தான் நான் நிறைய படத்துக்கு போகிறேன். இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் வந்து மார்கன் சம்பந்தமானதுன்னு மக்களுக்கு புரியுன்றதுக்காக அதே கெட்டப்பில் வந்துட்டேன். ஆண்டனி சார் வணக்கம். எங்கே இருக்கீங்க? விஜய் தம்பி, சமீப காலமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு துறை வந்து எல்லாருமே சினிமா துறையெல்லாம் என்னடா இன்னைக்கு பாவம், ஐயோ பாவம், இவர் ரொம்ப இவர் ரொம்ப நோவடிச்சிட்டோம், ஐயோ பாவம்னு விட்டுட்டு போக ட்ரை பண்றீங்கன்னு நினைச்சேன். இல்லை நீங்கள் கருப்பு கலர் நீங்க வந்து ஒயிட் வேற கருப்பு வேற இருக்கு. சரி, வெள்ளை கருப்பு அப்படின்ற மாதிரி. சிகப்புங்க நீங்க தான் அவங்க ஒயிட் உங்கள்ட்ட இருக்குல்ல, அது சிகப்பா தெரியுது அவங்களுக்கு. ஓ சரி சரி. இப்போ ஈடி வந்து நிறைய சுத்திட்டு இருக்கு. இப்போ பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றாலும் இவ்வளவு அளவுக்கு நம்ம ஜெயிச்சோம்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? வட்டி கட்டிட்டே இருக்கு. அதை சொல்லிட்டேன். எடுத்தவொடனே என்ன சொன்னேன்? அதானே சொன்னேன்.
ஏன்னா பெரிய பெரிய படங்கள்லாம் லாக்கில் இருக்குல்ல, அதனால சொல்ல வந்தேன். இது தம்பி உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு பாவம் 1000 பிரச்சனை இருக்கு. சரி, சார், எனக்கு பிரச்சனை வந்து இருக்கு. சிறப்பு அந்த மாதிரி. சேர்த்து அப்புறம் அனைவருக்கும் எங்கள் முக்கியமான நன்றி. விஷயம் சொல்ல Thank மறந்துட்டேன். you. அடுத்த நிகழ்ச்சிக்காக வெளியே வெயிட் பண்றாங்க. அடுத்த படம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி ஃபங்க்ஷனுக்கு நன்றி. வந்ததுக்கு. Thank you. ஜூன் 27 இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.